హలో ఫ్రెండ్స్, వెల్కమ్ టు స్పోర్ట్స్ ఆల్రౌండర్ యూట్యూబ్ ఛానల్. కాబట్టి PK12 தெலுங்கு டைட்டன் தான் ஹோடாஸ் ஆஃப் த எஸ். காலையில் தான் பெங்காலில் கோச் நவீனோட இன்டர்வியூ, கோச் நவீன் அவருக்கு இன்டர்வியூ கொடுத்துருந்தாரு. அது தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி போட்டிருக்கோம். பார்க்காதவங்க போய் டக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் போட்டுருங்க. ரெண்டு காலையும் வைக்கிறோம். அண்ட் இப்போ என்ன பேச போகிறேன், கோச் கிருஷ்ணகுமார் ஹூடாஸ் ஆஃப் இன்டர்வியூ. அவர் என்ன சொன்னார் ஹிந்தியில், அப்படியே தமிழில் உங்களுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். நல்ல கோச் அவர். இது பிகேஎல் 9, 10லலாம் 12th இருந்தவங்களாம் 11th 7th பொசிஷன் கொண்டு போயிட்டார். ஒரே ஒரு மேட்ச் மட்டும் எக்ஸ்ட்ரா ஜெயிச்சிருந்தா குவாலிஃபை ஆயிருப்பாங்க. அதுக்கப்புறம் எனிபடி இஸ் கேம். எனிவே, ஃபஸ்ட்டு கேள்வியே கேட்டார் அவர் ஆங்கரு. சரி, உங்களோட ஃபஸ்ட்டு மேட்ச்சே தமிழ் தலைவாஸ் கூட பவன் ஷராவத்தை உங்கள் டீமில் தான் இருந்தார் போன சீசன். என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சுருக்கீங்க அவருக்கு சொல்கிறது, அது மாதிரி கேட்டார். ஸோ வழக்கம் போல் ஃபஸ்ட்டு பதில் ஹிந்தியில் சொல்லிட்டு அதை தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன். ஊடா साहब என்ன சொன்னார்னா, स्ट्रैटेजी के बारे में डिस्क्लोज नहीं कर सकता हूँ मैं यहाँ. हमारी टीम मैच खेलने के लिए बहुत इमोशनल है. पवन की टीम भी अच्छी है, अच्छे करने की कोशिश करेंगे. वो अच्छे खिलाड़ी है, मानता हूँ. हमारा भी अच्छे खिलाड़ी है அப்படின்னார். அதாவது ஸ்ட்ராட்டஜி பற்றி நான் இப்போ டிஸ்க்ளோஸ் பண்ண முடியும், இப்போ சொல்ல முடியாது நான் ஸ்ட்ராட்டஜி என்னன்னு. ஆனால் எங்கள் பிளேயர்ஸ் எல்லாமே எமோஷனலாக இருக்காங்க மேட்ச் விளாட்றதுக்கு. பவன் ரொம்ப நல்ல பிளேயர் தான், ஒத்துக்கிறேன் நான். அதே மாதிரி எங்கள் பிளேயரும் ரொம்ப நல்ல பிளேயர்ஸ் தான் எல்லாருமே. அண்ட் நாங்களும் ஜெயிக்க ட்ரை பண்ணுவோம். பவனோட டீமும் நல்லா விளையாட ட்ரை பண்ணுவாங்க, கோஷிஷ் கரேங்க, அவங்களும் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னாரு. அப்புறம் கூட எதுவும் சொன்னார், समय बताएगा कौन क्या करेगा और जो टीम कम गलतियां करेगी वो जीत जाएगी. हमारे टीम में डिफेंस और अफेंस बहुत ही अच्छा है அப்படின்னார். அதாவது டைம் வில் டெல், காலம் சொல்லும் உங்களுக்கு யார் நல்லா விளாண்டாங்கன்னு. எந்த டீம் வந்து கம்மி மிஸ்டேக் பண்ணுறாங்களோ அவங்க ஜெயிப்பாங்க. அண்ட் எங்களோட டிஃபென்ஸ் அஃபென்ஸ் எல்லாமே நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது, நல்லா இருக்குது அப்படின்னாரு. ரைட், அடுத்த கேள்வி கேட்டார், உங்களோட கார்னர் ரொம்ப நல்லா இருக்கு. ஆமாம், ரைட் கார்னர் சுபம் செண்டே, லெஃப்ட் கார்னர் அமன் அந்தில். அண்ட் உங்கள் ஸ்ட்ராங்காக இருக்குது உங்கள் கார்னர், அதை பற்றி சொல்லுங்கள். இந்த ரெண்டு பேர் புதுசாக வந்ததுனால இன்னும் ஸ்ட்ராங் ஆகிடுச்சான்னு கேட்டார். ரைட்டு, நான் இது வரைக்கும் நான் முடிவு பண்ணல எந்த கார்னர் விளையாட போகிறாங்கன்னு. என்கிட்ட மேரப்பா தீன் கார்னர் என்ன நிறைய 3 கார்னர் இருக்குது என்கிட்ட. அமன் அந்திலாக இருக்கட்டும், ஜாகலான் இருக்கார், ஒரு புது என்ஐபி வந்திருக்காரு, ஈரான் பேர் அமீர் இஜ்லாலி அவர் இருக்கார், शुभम செண்டே, शंकर गड़ाई, ஏன்னோ அது கூடயே சேர்த்து சாத் में हमारा गुड अच्छा ரைடர் भी है. அவங்க கூட சேர்த்து எங்ககிட்ட ரைடரும் நல்ல நல்ல ரைடர்ஸ்லாம் இருக்காங்கன்னாரு. அப்புறம் அடுத்த கேள்வி கேட்டார், உங்கள் கேப்டன் விஜய் மலிக் நல்ல ஆல்ரவுண்டரு, போன சீசன் ரொம்ப நல்லா கேப்டன்சி பண்ணார், அவரை பற்றி என்ன நினைக்கிறீங்கன்னு சொன்னார். ஊடா சாப் ஓ அச்சா கில்லாடி, வெரி குட் கில்லாடி, டிசிப்ளின் கில்லாடி, ரொம்ப டிசிப்ளின் பிளேயரு. கேப்டன்சிக்கு ஒர்த்து தான் அவர், கேப்பபிள் ஆஃப் கேப்டனிங் எனி டீம். அதனால தான் அவர் கேப்டன்சி கொடுத்தோம் போன சீசன். அவர் நல்லாவும் பர்ஃபார்ம் பண்ணார் ஆஸ் அ கேப்டனாக. போன சீசன் பவன் இன்ஜூரி ஆனதுக்கப்புறம் அவர் தான் கேப்டன்சி பண்ணார். அண்ட் விஜய் மலிக் ஹீ டுக் ஓவர். அப்புறம் நான் கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன், 100% அச்சீவ்மெண்ட் கொடுப்பாருன்னு டக்குன்னு ஒரு இங்கிலீஷ் வார்த்தை சொல்லிட்டார். ஆமாம், मैं विश्वास के साथ कह सकता हूँ कि वो 100% அச்சீவ்மெண்ட் தேகான்ட்டார். ஆமாம். அப்புறம் சொன்னார், உங்ககிட்ட விஜய் மலிக் மட்டும் இல்லை, உங்ககிட்ட ஆஷிஷ் நர்வால், பரத் ஹூடாலாம் இருக்காங்க பிறகு அப்படின்னாரு. அவர் சொன்னார், பரத் ஹூடா இருக்காரு, ஜெயக் பகவான் ஹே, பிரஃபுல் ஜவாரி ஹே, சேட்டன் ஷாவு ஹே, ஆல் ஆர் குட் ரைடர்ஸ், எல்லாமே குட் ரைடர்ஸ் தான் எங்ககிட்ட இருக்கிறது அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார், பிகே லெவலில் ரொம்ப நல்லா பர்ஃபார்ம் பண்ணீங்க, ஆனால் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டீங்க, அதனால தான் உங்களால் குவாலிஃபை ஆக முடியல, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னாரு. சொன்னார், மேம் மாந்தோம், எஸ் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், நாங்கள் மிஸ்டேக் பண்ணோம். அண்ட் ஸ்போர்ட்ஸில் லக்கும் வேணும், ஸ்போர்ட்ஸ் மே லக் பி செய்யன்ட்டார். ஸ்போர்ட்ஸில் கொஞ்சம் லக்கும் தேவைப்படும். அண்ட் நான் இப்போ கான்ஃபிடென்ட்டாக உங்களால் சொல்ல முடியும், இந்த வாட்டி அந்த தவறுகளை நாங்கள் திருப்பி ரிப்பீட் பண்ண மாட்டோம். போன சீசன் பண்ண தவறுகளை ப்ராக்டிஸ்லேயே அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டேன் நான்னார். ஆமாம், கண்ட்ரோல் கியா, எல்லாத்தையுமே நாங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் மிஸ்டேக்ஸ் எல்லாம். அண்ட் அகெயின் சமய பத்தாயகான்னார், டைம் வில் டெல் யூ அப்படின்னாரு. அப்புறம் கேட்டார் கடைசியாக ஒரு கேள்வி, குஸ்கே மாறுங்க, இதை பற்றி டிஸ்கிரைப் பண்ணுங்கள், இதுதான் எல்லோரும் சொல்லிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், குஸ்கே மாறுங்க அண்ணன் உள்ளே பூந்து அடிப்போன்றது தான் குஸ்கே மாறுங்களோட எக்ஸாக்ட் ஹிந்தி மீனில் தமிழ் மீனிங்கு. அதை பற்றி சொல்லுங்கன்னு கேட்டார். அவர் சொன்னார், அகர் குசேங்க நெய் தோ பாயிண்ட் பி நெய் மிலேகானா அப்படின்னு. ஆமாம், உள்ளே பூந்து விளையாடினா பாயிண்டே கிடைக்காது. அண்ட் அது இப்போ ஸ்லோகனாகவே ஆயிடுச்சு குஸ்கே மாறேங்கன்றது. டெஃபினெட்லி நாங்கள் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணுவோம், குஸ்கே கரைங்க, உள்ளே பூந்து தான் நாங்கள் விளையாடி ஆகணும். அது மாறினா வேர்டு சை நெய் கலத் வேர்டுன்ட்டார். அதான் மாறினான்ற வார்த்தை வந்து ஆக்சுவலி இட்ஸ் நாட் த ரைட் வேர்ட். மாறினா அடிக்கிறது, இந்தியில் ஆக்சுவல் மீனிங் பார்த்தீங்கன்னா அடிக்கிறது. இது சொல்கிற நம்ம விளையாடுற இடத்துல போய் என்ன அடிக்கிறது, மாறினா இட்ஸ் நாட் த ரைட் வேர்ட், இட்ஸ் ராங் வேர்டுனாரு. கரெக்டாக சொன்னார், அக்கார்டிங் டு மீ என்னை பொறுத்தவரை அது ராங் வேர்டுனாரு. அப்புறம் கடைசியாக அந்த டெம்ப்ளேட் கேள்வி, ஃபேன்ஸ்க்கு என்ன சொல்ல வரேன்னு சொன்னார். ஃபேன்ஸ் ஆடியன்ஸை நான் கைக்குப்பி சொல்கிறேன், ஹா ஜோடுக்கே மே என்ன சாத்தான்னாரு. கைக்குப்பி நான் சொல்கிறேன், போன வருஷம் நான் ஜாயின் ஆகும்போது என்ன சொன்னோன்னோ அதே தான் இப்பயும் சொல்கிறேன், உங்களை டிசப்பாயின்ட் பண்ண மாட்டோம், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம், இந்த டைம் உங்கள் எல்லாருமே ஹாப்பியாக இருப்போம், குஷிஸ் மெஹசூஸ் கராயிங்கே அப்படின்னாரு. உங்கள் எல்லாருமே யூ வில் ஃபீல் ஹாப்பி இந்த வாட்டி அப்படின்னாரு.
தேங்க்யூ அப்படின்னு முடிச்சிட்டாரு. நானும் தேங்க்யூன்னு முடிச்சுக்கிறேன். உங்க கருத்தை சொல்லுங்கள். பொறுப்பாக தந்ததுக்கு நன்றி. லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஸோ மச்.